சிறுபான்மை மக்கள் அனுரகுமார திசாநாயக்கை விரும்புவதற்கான காரணம் என்ன? சிறுபான்மை மக்கள் ஒரு ஊழல் இல்லாதவர், ஒரு நேர்மையான அரசியல்வாதி. அவ்வாறு என்றால் ஊழல்வாதிகள் நிறைய இருக்கின்றவர்களை இவர் ஜனாதிபதியானவுடன் கூண்டில் அடைப்பாரா? அடைக்கத்தான் பண்ணுவார், அடைப்பார், அவர் கட்டாயம் அடைப்பார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கின்றது. இந்த ஆண்டு இடம்பெற இருக்கின்ற 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது. இந்த தேர்தலை முன்னிட்டு இந்த ஆண்டிலே நான் நினைக்கின்றேன் ஒரு காலமும் இல்லாதவாறு 39 வேட்பாளர்கள் இந்த முறை களமிறங்கி இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இன்றைய தினத்திலே அரசியல் கணிப்பொண்டை நேருக்கு நேர் என்ற நிகழ்வாக நாங்கள் தொகுத்து வழங்க காத்திருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஜனாதிபதி வந்தால் முஸ்லிம்களுக்கு பிரயோசனம், சிறுபான்மை கட்சிகளுக்கு பிரயோசனம், எந்த ஜனாதிபதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? என்னை பொறுத்தமட்டில் எதிர்கால இலங்கை சுயேட்சமாக வர வேண்டுமென்றால் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். முக்கியமான 4 நபர்கள் தேர்தல் களத்திலே குதித்திருக்கின்ற அதே நேரத்திலே 39 வேட்பாளர்கள் இம்முறை தேர்தலிலே குதித்திருக்கின்றார்கள். ஒரு சிறப்பான ஒரு தேர்தலாகவும் சர்வதேச சமூகம் உற்று நோக்குகின்ற ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே எவர் ஜனாதிபதியாக போகின்றார்? இன்றைய காலகட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் முன்னிலையில் உள்ளார். ஜனாதிபதி யார்? இன்ஷா அல்லாஹ் சஜித் அவர்கள் ஜனாதிபதியாக வருவார்கள். ஜனாதிபதி அனுராகுமார. ஜனாதிபதி யார்? சஜித். அடுத்த ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயகன். சஜித் தான். அடுத்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்கிறோம். ரணில் ஜனாதிபதியாக வருவாரா? இல்லை, சஜித் பிரேமதாஸ் ஆதரிக்கிறோம். எமது நாட்டின் அடுத்த ஜனாதிபதி யார்? ஒரு பொதுமகனாக சொல்லுங்கள். சஜித் தான். சஜித் தான் வருவார். அடுத்த ஜனாதிபதி சஜித் தான். எமது இலங்கை நாட்டின் ஜனாதிபதியாக அடுத்ததாக யார் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? சஜித் பிரேமதாஸ் அவர்கள். என்ற விருப்பம் என்னன்னு சொன்னால், இந்த நாடு சீரழிஞ்சு கிடந்த டைமில் பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம், பொருள் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, அது இதுன்ற பல பிரச்சனைகள் இருக்கக்குள்ள எல்லாரும் விட்டு ஓடக்குள்ள ரணில் வந்து பொறுப்படுத்து அதை செஞ்சவர். அவருக்கு நன்றி கடனாக மக்கள் அவருக்கு தான் வாக்களிக்கணும். சிறுபான்மை மக்களின் வாக்கு வங்கி எவ்வாறு இந்த தேர்தலில் செல்வாக்கு செலுத்தப் போகிறது? வடகிழக்கில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க வாக்களிக்க, குறிப்பாக தமிழர்கள் அதிகமாக ரணிலுக்கு வாக்களிக்கக்கூடிய சாத்தியம் கூட இருக்கு. முஸ்லீம்களை அரைவாசி பேர் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் வேட்பாளரை தராதரத்தை பார்ப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக இப்போதைய ஜனாதிபதிக்கு வாக்களிப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2024ஆம் ஆண்டில் இடம்பெற இருக்கின்ற இந்த பொது தேர்தலிலே உங்களுடைய வாக்கு யாருக்கு அளிக்கப்பட போகிறது? யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் இந்த சூழலில் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? சஜித் தான் வரணும் மட்டும் விரும்புகிறோம். அவர் ஒரு அரசாங்கம் திரும்ப புது அரசாங்கம் மாறினா நல்ல மட்டும் நினைக்கும். ஜனாதிபதியாக யார் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? சஜித்தை தான் எதிர்பார்க்குறோம். காரணம் என்ன? ஒரு மாற்றம் ஒன்று வரணும். மாற்றம் ஒன்று தேவை. மற்றும் ஒரு பொதுமகனை சந்தித்திருக்கின்றோம். இந்த ஆண்டினுடைய ஜனாதிபதி யார்? சஜித்தை தான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு. சஜித் பிரேமதாஸ். அடுத்த ஜனாதிபதி யார்? ரணில். காரணம்? அவன் தான் நாட்டுக்கு சரி, அவன் தான் தலைவன், அவன் தான் இந்த நாட்டுக்கு சரியான முறையில் உருவானவன் தான். ஒருத்தர் அனுபவிக்கிறார். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்த போகுது இந்த தேர்தலில்? அது பல பக்கம் இருக்கு. இரண்டு பக்கம் வாக்களிக்கிறார்கள். ஆனால் உங்களை பொறுத்த மட்டும் ரணில் விக்ரமசிங்க வருவது உறுதியோ? யார் ஜனாதிபதி? இப்பொழுதாக ஜனாதிபதியாக விரும்புவது நான் ரணில் விக்ரமசிங்க. காரணம்? அவர் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்கள், ஜனாதிபதி யார்? சஜித். ரணில் விக்ரமசிங்க இல்லை வேணாம். காரணம் அவர் இது எனக்கு பிடிக்கல நடவடிக்கைகள். நான் சஜித்ர 15 மாவட்டங்களுக்கு அவர் வாக்கிருக்கு. அவர் நிறைய சேவைகள் செஞ்சிருக்கார். இப்போ அவர் பின்னால் நின்றா பல வேலை வாய்ப்புகளும் தருவார் சொல்லி நாங்கள் சஜித் தான். 9 பேர் இம்முறை வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார்கள். இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதி யார்? அடுத்த ஜனாதிபதி வரக்கூடியவர் அனுரகுமார் திசாநாயகர் அடுத்த ஜனாதிபதி அவர் என்று அனுமதிக்கிறேன். ஆனால் பொதுமக்களின் கணிப்பாதை அநேகமான பேர் அனுரகுமார் திசாநாயகர் தான்.
சொல்லுங்க. சிறுபான்மை மக்கள் அனுரகுமார திசாநாயக்க விரும்புவதற்கான காரணம் என்ன? சிறுபான்மை மக்கள் ஒரு ஊழல் இல்லாதவர், ஒரு நேர்மையான அரசியல்வாதி. அவ்வாறு என்றால் ஊழல்வாதிகள் நிறைய இருக்கின்றவர்களை இவர் ஜனாதிபதியானவுடன் கூண்டில் அடைப்பாரா? அடைக்கத்தான் பண்ணுவார், அடைப்பார், அவர் கட்டாயம் அடைப்பார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கின்றது. இம்முறை ஜனாதிபதியாக யார் வரப்போகிறார்? இப்போ இருக்கின்ற நிலையினை பொறுத்தவரையில் எதிர்வு கூறுவது என்பது ஒரு கடினமான இலக்காக இருந்தாலும் எங்களுடைய பொறுத்தவரையிலே இப்போது நாட்டை சுமூகமான நிலையிலே கொண்டு விட்டு செல்கின்ற